எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா நண்டு ஃப்ரை தான். நண்டு ஃப்ரை பொதுவாக எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். அதை ஈஸியாகவும் எப்படி டக்குன்னு செய்யலாங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் செய்கிற நல்ல டேஸ்ட் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நண்டு எப்பொழுதுமே க்ளீன் பண்ண உடனே செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எது க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி 1, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வடகம் தாளிக்கிறேன். வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா, தாளிப்போடம் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துங்க. ரொம்ப சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா எப்பொழுதும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டும் தாளிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா நான் வதங்கினோன்னா அப்புறம் பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன், 2 அதை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இதை நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கடைசியாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இப்போ நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் நான் அது 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணும், நண்டில் நிறையா மசாலா இருந்தால் பிடிக்கும்னா 2 ஸ்பூன் சேர்த்துங்க. மசாலா ரொம்ப பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், சில்லி சேர்த்துருக்கோம். இதில் உள்ள ஸ்பைசி மசாலா சேர்க்குறப்ப கரெக்டாக சேர்த்துக்குங்க. ஸோ இந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நண்டு கழுவி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை அப்போ சேர்த்துக்கிறோம். கழுவி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இல்லை கழுவின உடனே நீங்கள் இந்த மசாலாலாம் ரெடியாக இருக்குது போட்டுறீங்கன்னா அப்படியே போட்டுடலாம். கழுவி வச்சு செஞ்சோம்னா நண்டில் உள்ள அதில் ஒரு மாதிரியே தண்ணியாக வரும். அதுதான் சத்து, அது எல்லாம் போயிடும். ஸோ அதனால் நண்டு மட்டும் எப்பொழுதுமே சுத்தம் பண்ண உடனே செஞ்சிடணும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வைங்க. ஸோ இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ நான் காலையில் வெட்டின பீக்கங்காய் சட்னிக்காக தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி பீக்கங்காய் சட்னி செஞ்சேன். மிச்சம் இருக்கிற காயை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது என்கிட்ட மிச்சம் இருந்தனால சேர்க்குறேன். பெருஞ்சீரகத்தூள் உங்கள்கிட்ட அப்படி காய்கறி ஏதாவது சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், முருங்கைக்காய் சேர்க்கலாம். ஸோ அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் அரைச்ச விழுது. நீங்கள் அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நிறையா நல்லா மசாலா பசங்களுக்கு பிடிக்கும். இதே சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க நல்லா பெரட்டி. அவங்களுக்கு பிடிக்கும் அந்தமாரினா நல்லா கோகனட் சேர்த்துங்க. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க, குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ அப்போ கிரேவி நிறையா வரும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கணும். ஸோ இந்தமாரி நல்லா கிண்டி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தாது, எந்த அளவுக்கு பத்தலையோ நம்ம ஆரம்பத்தில் வெங்காயம் வதக்கிறப்போ சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ திறந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு நண்டு சீக்கிரம் குக் ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா ஸ்மெல்லு போகிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் வதங்குறோம், தண்ணி ஊற்றி வைக்கிறோம். ஸோ பாருங்கள், இது நண்டுலேருந்தும் தண்ணி வரும். ஸோ இந்த தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அதுவும் ட்ரை ஆகிடும். இல்லை இந்த ஸ்டைஜே போதும், நான் இதிலே போதும்னாலும் நிறுத்திக்கலாம். உங்களுக்கு லிக்விடாக சப்பாத்தி இட்லிக்கெலாம் தொட்டுக்கணும்னா இந்தமாரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமே சிம்பிளாக பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்கல, ரொம்ப டைம் எடுக்கல, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கூடுதலாக டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நண்டு செய்கிறது ரொம்ப ஈஸி, ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போடணுன்னாலும் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய குக்கிங் வீடியோ அண்ட் டிப்ஸ் வீடியோ கூட நம்ம போடலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.